ஆத்மா நமஸ்தே. இன்றைக்கான புத்தக வாசிப்பு பேஜ் நம்பர் 128, சாப்டர் 15. பரமசிவன் அரசனுக்கு உபதேசம் செய்தல். மூன்றாவது படியாகிய யோக நிலையை குறித்து வேறாக யோகாபியாச நூலில் வெளியிட்டிருக்கின்றோம். அந்த யோகத்தின் மகிமையை குறித்து இதனடியில் சொல்லப் போகின்றோம். உலகத்தில் உள்ள ஸ்திரீ புருஷர்கள் எல்லோரும் அநேக ஜென்மங்களாய் செய்து வரும் சத்கர்மனுஷ்டான புண்ணிய விசேஷங்களினால் ஈஸ்வர பக்தி உண்டாகும். அந்த ஈஸ்வர பக்தியினால் தியான நிஷ்டை உண்டாகும். அந்த தியான நிஷ்டையினால் யோகம் சித்திக்கும். அந்த யோகத்தினால் ஞானம் உண்டாகும். அந்த ஞானத்தினால் மோட்சம் அடைவார்கள். ஆதலால் மோட்சத்தை அடைவதற்கு இவ்வாறான படிகள் 4 உண்டு. இவைகளை அடைவதற்காக புண்ணியமும் வேண்டும். இப்புண்ணியத்தில் காமிய புண்ணியம் என்றும் நிஷ்காமிய புண்ணியம் என்றும் 2 விதங்களாய் இருக்கின்றன. இனி இவ்விரண்டு புண்ணியங்களையும் விவரித்து சொல்லுகின்றோம். குளங்கள், சத்திரங்கள், ஆலயங்கள், தண்ணீர் பந்தல் முதலியவைகளை கட்டி வைத்து அன்னதானம், வஸ்திரதானம், பூதானம், பூதானம்னா பூமி தானம், கோதானம்னா இது மாடு பசுமாட்டு தானம், இன்னும் இப்படிப்பட்ட அநேக தானங்களை செய்து இவைகளை எல்லாம் நான் செய்கின்றேன் என்றால் நினைப்பானே ஆகில் தான் செய்த அப்புண்ணிய காரியங்களுக்காக இனிமேல் எடுக்க போகும் ஜன்மத்தில் இப்போதிருக்கும் பொருளை விட இன்னும் அதிக பொருள் உண்டாய் மறுபடியும் அந்த ஜென்மத்திலும் புண்ணியம் செய்து வருவான். நான் செய்கின்றேன் என்று நினைத்து செய்து வரும் புண்ணியத்திற்கே காமிய புண்ணியம் என்று சொல்லப்படும். இப்படிப்பட்ட காமிய புண்ணியங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஜென்மத்திலும் பொருளை கொடுத்து கொண்டு போகுமே ஒழிய ஈஸ்வர பக்தியை உண்டாக்க மாட்டா. என்றால் இப்படிப்பட்ட புண்ணியங்கள் கோடானு கோடி புண்ணியங்களை செய்த போதிலும் ஈஸ்வர பக்திக்கு உபயோகப்பட மாட்டா. ஆனால் ஈஸ்வர பக்திக்கு எப்படிப்பட்ட புண்ணியம் இருக்க வேண்டுமோ இனி அதை சொல்கின்றோம், கேளுங்கள். தான் செய்யும் எல்லா புண்ணிய காரியங்களினாலும் தனக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று நினைத்து எல்லா காரியங்களையும் ஈஸ்வர அர்ப்பணமாய் செய்து வர வேண்டும். அப்படி ஈஸ்வர அர்ப்பணமாய் செய்து வரும் புண்ணியத்திற்கு நிஷ்காமிய புண்ணியம் என்று சொல்லப்படும். ஒவ்வொரு ஜென்மத்திலும் அதுபோல் நிஷ்காமிய புண்ணியங்களை செய்து கொண்டே சென்றால் ஈஸ்வர பக்தி சிறுக சிறுக முதிர்ந்து கொண்டே வந்து கடைசியில் எதுவோ ஒரு ஜென்மத்தில் அந்த ஈஸ்வர பக்தி பழமாய் பழுத்துவிடும். ஈஸ்வர பக்தி பழமாய் பழுத்த பிறகு மறுபடியும் மறு ஜென்மத்தில் அந்த ஈஸ்வர பக்தியை செய்ய எவ்வளவேனும் அவனுக்கு இச்சையிராமல் செய்து அதற்கு மேற்படியாகிய தியான நிஷ்டையில் கொண்டு போய் விடும். தியான நிஷ்டையில் கொண்டு போய் விட்ட பிறகு மறுபடியும் செய்து வரும் நிஷ்காமிய புண்ணிய விசேஷத்தினால் இந்த தியான நிஷ்டையும் சிறுக சிறுக முதிர்ந்து கொண்டே வந்து கடைசியில் எதுவோ ஒரு ஜென்மத்தில் அந்த தியான நிஷ்டையும் பழமாய் பழுத்துவிடும். தியான நிஷ்டை பழமாய் பழுத்த பிறகு மறுபடியும் எடுக்கும் ஜென்மத்தில் அந்த தியான நிஷ்டையை செய்ய அவனுக்கு எவ்வளவேனும் இச்சை இராமல் அதற்கு மேற்படியாகிய யோகத்தில் கொண்டு போய் விடும். யோகத்தில் கொண்டு போய் விட்ட பிறகு மறுபடியும் செய்து வரும் நிஷ்காமிய புண்ணியங்களினால் இந்த யோகமும் சிறுக சிறுக முதிர்ந்து கொண்டே வந்து கடைசியில் எதுவோ ஒரு ஜென்மத்தில் அந்த யோகமும் பழமாய் பழுத்துவிடும். இந்த யோகம் பழமாய் பழுத்தவுடன் ஞானியாகின்றான். இது விஷயங்கள் எல்லாம் இதுவரையில் முன்னமே சொல்லியிருந்த போதிலும் மறுபடியும் இப்பொழுது இங்கு சொல்ல நேர்ந்தபடியால் சொன்னோம். அன்பர்களே, ஒரு யோகி யோக சித்தி பெற்று மோட்சமடையும் சமயத்தில் அந்த யோகிக்கு கர்மசேஷம் ஏதாகிலும் இருக்கும் பட்சத்தில் அக்கர்ம பலனை அனுபவிப்பதற்காக அந்தந்த கர்மங்களுக்கு தக்கபடி வரவேண்டிய சரீரம் வந்து அந்த கர்ம பலத்தை அனுபவிக்க வேண்டியதாய் நேரிடும். இதற்கு திருஷ்டாந்தம் ஜனக மகாராஜன் எப்படி இருந்து ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தாரோ அது விஷயத்தை குறித்து இந்நூலில் இனி சொல்வோம். இனி ஜனக மகாராஜனை போல யோகியாய் இருந்த மற்றொரு ராஜன் விஷயத்தை குறித்து
இப்பொழுது சொல்லப் போகின்றோம். இந்த ராஜன் விஷயமெல்லாம் மிகவும் ஜாக்கிரதையாக கேளுங்கள். யோகாபியாசம் செய்து வந்த ஒரு புருஷனுக்கு ஜனக மகாராஜனுக்கு கர்மசேஷம் இருந்தது போல் இந்த யோகிக்கும் கர்மசேஷம் இருந்தது. இந்த யோகி அந்த கர்ம பலத்தை அனுபவிப்பதற்காக யோக சரீரத்தை விட்டு அரசன் வீட்டில் போய் பிறந்து தனக்கு ராஜ்ய பரிபாலனம் வந்த பின் 10 வருடங்கள் வரையில் ராஜ்ய காரியங்களை எல்லாம் நடத்தி வந்து பிறகு ஈஸ்வரனே மானிட சட்டையை தரித்து வந்து அந்த அரசனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று பிராரப்த கர்மம் ஏற்பட்டிருந்தது. இவ்வாறு ஏற்பட்டு இருப்பதனால் இந்த யோகியானவன் அரசன் வீட்டில் போய் பிறந்தான். பிறந்த பிறகு தனக்கு பட்டாபிஷேகம் முறிந்து 9.5 வருடங்கள் வரையில் தான் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தான். இவ்வாறாக அந்த அரசன் 9.5 வருடங்கள் வரையில் ராஜ்ய பரிபாலனம் செய்த பின் இன்னும் 6 மாதத்திற்குள் குரு உபதேசம் பெற வேண்டியவனாய் இருப்பதால் அந்த அரசனுடைய இருதய கமலத்தில் அந்தர்யாமியாயும் சாட்சி மாத்திரனாயும் இருக்கப்பட்ட ஆத்மாவானவர் அந்த அரசனுடைய மனதை கீழே சொல்ல போகுமாறு திருப்பி அவனுக்கு யோசனைகளை உண்டாக்கி அந்த யோசனையை போல் ஆத்மாவானவர் செய்விக்கின்றார். அதன் பிறகு ஈஸ்வரனே வந்து அவ்வரசனுக்கு உபதேசம் செய்ய போகின்றார். ஆதலால் கீழே சொல்ல போகுமாறு அரசனை ஆலோசனை செய்யும்படி அரசனுக்குள் இருக்கும் ஆத்மாவானவர் செய்வித்து அந்த ஆலோசனைகள் எப்படிப்பட்டதுகளோ இனி அதை சொல்ல போகின்றோம், கேளுங்கள். நான் சுமார் 9 அல்லது 10 வருஷங்களாய் ராஜ்ய பரிபாலனம் செய்து வருகின்றேன் அல்லவா? இந்த ராஜ்ய பரிபாலனம் செய்வதை ஆலோசித்து பார்த்தால் தினந்தோறும் செய்து வரும் காரியங்களாய் இருக்கின்றனவே ஒழிய எதுவும் புதிதாய் செய்யும் காரியம் எனக்கு ஒன்றும் காணப்படவில்லை. தினந்தோறும் செய்து வரும் காரியங்களையே செய்து வந்தால் எனது ஜென்மம் கடை தேறுவது எப்படி? என் தந்தை, என் தந்தையின் தந்தை, என் பாட்டன், அவர் தந்தை, என் 2வது பாட்டன், இப்படி எத்தனையோ கணக்கில்லாத என் பாட்டன்மார்கள் இந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ராஜ்ய பரிபாலனம் செய்து கடைசியில் இந்த சிம்மாசனத்தை விட்டு மரணம் அடைந்து எங்கு போய் பிறந்திருக்கின்றார்களோ இது விஷயம் எனக்கும் மற்றவர்களுக்கும் தெரிய வராமல் இருக்கின்றது. இனி அப்படிப்பட்ட கதி எனக்கும் சம்பவிக்க போகின்றதல்லவா? சீச்சி, இந்த ராஜ்யத்தினால் எனக்கு யாதொரு பிரயோஜனமும் இல்லை. இதற்கு ஞானவாசிட்டம் பிரமாணம் என்னவென்றால், அது ஒரு பாட்டு வருது. அதாவது, இப்பூலோகத்தை அரசாண்டு வந்த கோடானி கோடி ராஜாக்களும் அவர்களின் செல்வமும் ரதங்களும் யானை குதிரைகளும் சைன்யங்களும் அநேகம் அழிந்து போனதை நினைத்து பார்க்கும் அளவில் அது எப்படி இருக்கின்றது என்றால், சிறிய சிறிய மணல்கள் கும்பலாய் சேர்த்து குவித்து ஒரே இடத்தில் எப்படி தங்கி இருக்கிறதோ அதுபோல் ஒவ்வொரு ஸ்திரீ புருஷர்களும் மேல் சொல்லிய சிறிய சிறிய மணல் கும்பலை போன்ற அநேக ஜென்மங்களை எடுத்திருக்கின்றார்கள். இனியும் அச்சிறிய மணல் கும்பலை போன்ற கணக்கில்லாத அநேக கோடானு கோடி ஜென்மங்களையும் சத்தியமாய் எடுக்கப் போகின்றார்கள். இதனன்றியும் ஆகாய மத்தியில் கணக்கில்லாத எத்தனை கோடானு கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றனவோ அத்தனை கோடானு கோடி தேவேந்திரர்களும் பிரம்மதேவர்களும் தேவகுலத்தை ஆண்டு கடைசியில் மாண்டே விட்டார்கள். இப்படிப்பட்ட கதியே அல்லவா எனக்கும் சம்பவிக்க போகிறது. ஆதலால் இனி நல்ல குருவாயிருக்கப்பட்டவரை கண்டுபிடித்து அவரால் உபதேசம் பெற்று அவர் சொல்லது போல் நடந்து கொள்ள வேண்டும் என்று ராஜனை ஆலோசிக்கும்படி ராஜனுக்குள் அந்தர்யாமியாகவும் சாட்சி சொரூபனாயும் இருக்கப்பட்ட ஆத்மாவானவர் செய்துவிட்டார். இதனன்றியும் மறுபடியும் கீழ் வருமாறு ராஜனை ஆலோசிக்கும்படி ஆத்மாவானவர் செய்கின்றார். எனக்கு உபதேசம் செய்யப்பட்ட குருவானவர் எங்கிருக்கிறார் என்பதும் தெரியாமல் இருக்கின்றது. ஆதலால் எல்லா தேசங்களுக்கும் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டும். அப்பொழுது எனக்கு உபதேசிக்கத்தக்க குருவானவர் எவ்விடம் இருந்தாகிலும் வருவார் என்று தனக்குள் தான் ஆலோசித்து பிறகு கீழே சொல்ல போகுமாறு அரசனை ஆலோசிக்கும்படி ஆத்மா ஆனவர் செய்கின்றார்.
அங்க, வங்க, கலிங்க, காஷ்மீர, நேபாள முதலாகிய தேசங்களில் இருக்கும் ஸ்ரீ சத்குரு சுவாமிகளின் பாதார விந்தங்களுக்கு கேரள தேசாதிபதியாகிய விஸ்வேஸ்வரன் என்னும் அரசன் நமஸ்கரித்து எழுதும் விஞ்ஞாபனம் என்னவென்றால், எந்த ஜாதி, எந்த மதம், எந்த பாஷை, எந்த ஏழை, எந்த அவதூதர், எந்த வியாதியுடையவர், எந்த திகம்பரியாய் இருந்த போதிலும் சரி, அடியேனுக்கு குருவாய் வந்து எனக்கு தக்க உபதேசம் செய்வராகில் அப்படிப்பட்ட குருவிற்கு நான் என் ராஜ்யத்தில் பாதி ராஜ்யம் பாத காணிக்கையாய் அவருக்கு கொடுப்பேன். அப்படி எனக்கு தக்க உபதேசம் செய்யாவிட்டால் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் சிஷிப்பேன் என்று கடிதங்களை எழுதி எல்லா தேசங்களுக்கும் அனுப்பினான். அப்பொழுது அந்தந்த தேசங்களில் உள்ள பண்டிதர்கள், வித்வாம்சர்கள், அநேகர்களுக்கு குருவாயிருக்கப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் அரசனிடம் சென்று அவருக்கு உபதேசம் செய்ய நினைத்து சில பண்டிதர்கள் கீழ் வருமாறு பேசிக்கொள்கிறார்கள். ஓ லக்ஷ்மண ஆச்சாரியரே, நம தேசாதிபதியாகிய விஸ்வேஸ்வரர் என்னும் அரசன் எல்லா தேசங்களுக்கும் எழுதி அனுப்பிய லிகிதத்தை, அதாவது லிகிதம்னா கடிதம், நீர் வாசித்து பார்த்தீரா? அதோ அந்த லிகிதத்தை வாசித்து பாரும். இந்த அரசன் விஷயம் ஆலோசித்து பார்க்கும் அளவில் இவர் பைத்தியம் பிடித்த அரசனை போல் காணப்படுகிறார். யாராகிலும் இவருக்கு தக்க உபதேசம் செய்வாராகில் தன் ராஜ்யத்தில் பாதி ராஜ்யம் பாத காணிக்கையாய் கொடுத்து விடுவதாயும், அப்படி அவருக்கு தக்க உபதேசம் செய்யாவிட்டாலும் அவர்களை சிஷிப்பதாயும் எழுதி அனுப்பியிருக்கின்றார். என்னிடத்தில் மகாமந்திரமாகிய தாரக மந்திரம் என்று சொல்லப்பட்ட ஸ்ரீராம மந்திரம் இருக்கின்றது. நான் அவரிடம் சென்று இந்த தாரக மந்திரத்தை அவருக்கு உபதேசம் செய்து பாதி ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வருகின்றேன் என்று லக்ஷ்மணாச்சாரியரிடம் சொல்லிவிட்டு கேரள தேச அரசனிடம் சென்றான். இதுபோல் மற்றொரு ஊரில் இருக்கும் சாஸ்திர பண்டிதன் ஒருவன் கீழ்வருமாறு சொல்லி அவனும் கேரள தேச அரசனிடம் செல்கின்றான். கிருஷ்ண பாகவதாரே, இன்றைய தினம் நான் எழுந்த வேளை மிகவும் நல்ல வேளையாய் இருக்கின்றது. நான் எழுந்து சந்தியாவந்தனம் செய்து முடித்து வெளி வந்து நின்றவுடன் கேரள தேசாதிபதியாகிய விஸ்வேஸ்வர அரசன் எழுதி அனுப்பிய நிருபம்னாலும் கடிதம்தான், மேற்படி தேசாதிபதி சேவகன் கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தான். இந்த நிருபத்தை வாசிக்கின்றேன், அதை நீரும் சற்றே கேளும் என்று சொல்லி அரசன் எழுதி அனுப்பிய லிகிதத்தை கிருஷ்ண பாகவதருக்கு வாசித்து காட்டுகின்றான். அங்க, வங்க, கலிங்க, காஷ்மீர, நேபாள முதலாகிய தேசங்களில் இருக்கும் ஸ்ரீ சத்குரு சுவாமிகளின் பாதார விந்தங்களுக்கு கேரள தேசாதிபதியாகிய விஸ்வேஸ்வரன் என்னும் அரசன் நமஸ்கரித்து எழுதும் விஞ்ஞாபனம் என்னவென்றால், எந்த ஜாதி, எந்த மதம், எந்த பாஷை, எந்த ஏழை, எந்த அவதூதர், எந்த வியாதியுடையவர், எந்த திகம்பரியாய் இருந்த போதிலும் சரி, அடியேனுக்கு குருவாய் வந்து எனக்கு தக்க உபதேசம் செய்வாராகில் அப்படிப்பட்ட குருவிற்கு நான் என் ராஜ்யத்தில் பாதி ராஜ்யம் பாத காணிக்கையாய் அவருக்கு கொடுப்பேன். அப்படி எனக்கு தக்க உபதேசம் செய்யாவிட்டால் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் சிஷிப்பேன் என்று கடிதங்களை எழுதிய எல்லா தேசங்களுக்கும் அனுப்பி இருக்கின்றார். ஆதலால் எல்லா மந்திரங்களை விட மிகவும் சிரேஷ்டமானதும் மகா பாபங்களை எல்லாம் போக்கடிக்கத்தக்கதும் ஆகிய பஞ்சாட்சர மந்திரம் என்னிடத்தில் இருக்கின்றது. நான் அவரிடம் சென்று இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அவருக்கு உபதேசித்து பாதி ராஜ்யத்தை பெற்று வருகின்றேன் என்று கிருஷ்ண பாகவதரிடம் சொல்லி தான் கேரள தேசத்திற்கு சென்றான். மற்றொரு ஊரில் அநேகர்களுக்கு குருவாயிருக்கப்பட்ட ஒருவன் கேரள தேசாதிபதியாகிய அரசனது கடிதத்தை வாசித்து பார்த்து புன் சிரிப்புடன் சிரக்கம்பம் செய்து, அதாவது சிரசை அசைத்து, நம்மிடம் இருக்கும் பிரம்மசூத்திரமாகிய சோகம் மந்திரத்தை உபதேசம் செய்து வரலாம் என்று எண்ணி சில சிஷ்யர்களுடன் புறப்பட்டு கேரள தேசம் சென்றான். இவ்வாறாகவே இன்னும் அநேக தேசங்களில் இருந்து அநேக குருக்கள் புறப்பட்டு கேரள தேசாதிபதியாகிய விஸ்வேஸ்வரன் என்னும் அரசனுக்கு உபதேசம் செய்ய சென்றார்கள். இவர்கள் எல்லோரும் அவ்வரசனால் சிக்ஷை அடைய வேண்டும் என்கிற பிராரப்த கர்மம் இருந்தபடியால் அவர்களின் பிராரப்த கர்மமானது அவர்களை அரசனிடம் போகும்படி செய்வித்தன. இவ்வரசனோ பூர்வ ஜென்மங்களில் ஒவ்வொரு ஜென்மத்திலும் யோகியாகவே பிறந்து கொண்டே வந்து
கடைசியில் யோக சித்தி பெற்று ஞானமடையும் சமயத்தில் இந்த யோகி அரசனாய் பிறக்க வேண்டும் என்னும் கர்மம் இறந்தபடியால் அக்கர்ம பலத்தை அனுபவிப்பதற்காக யோகியாயிருந்த சரீரத்தை விட்டு அரசன் வீட்டில் போய் பிறந்தவன் ஆதலால் இந்த அரசன் யோகியாய் பிறவா முன்னமே தாரக மந்திரமாகிய ஸ்ரீராம மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம், பிரம்மசூத்திரமாகிய சோகம் மந்திரம் முதலானவைகளை எல்லாம் ஜபம் செய்து அந்த ஜபங்களெல்லாம் முதிர்ந்து பழமாய் பழுத்து அதற்கு மேல்படியாகிய யோகத்தில் போய் அரசன் நின்றிருக்கப்பட்டவன் ஆதலால் மேல் சொல்லிய மந்திரங்கள் எல்லாம் யோகத்தை விட தாழ்ந்தபடிகளாதலால் தனக்கு உபதேசம் செய்ய வந்தவர்களை எல்லாம் க்ஷணத்திற்குள் தோல்வி அடையும்படி செய்து அவர்களை எல்லாம் சிறையில் அடைத்து விட்டான். யோகிகள் மனத்தை ஜெயித்தவர்கள் ஆதலால் அவ்வளவு மகிமையுள்ள மந்திரங்களாய் இருந்த போதிலும் அந்த மந்திரங்களால் யோகிகளுக்கு யாதொரு பிரயோஜனமும் இல்லை. ஆயிரம் சொல்வதேன், கணக்கில்லாத எண்ணங்களை எண்ணப்பட்ட மனதை ஒரே எண்ணத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக முன் சொல்லிய தாரக மந்திரமாகிய ஸ்ரீராம மந்திரமாகிலும் அல்லது பஞ்சாட்சர மந்திரமாகிலும் அல்லது சோகம் மந்திரமாகிலும் ஜபம் செய்து வர வேண்டும். மேல் சொல்லிய 3 மந்திரங்களிலும் இந்த மந்திரத்தை ஜபம் செய்ய அவர்களுக்கு இஷ்டம் இருக்கின்றதோ அந்த ஒரே மந்திரத்தை எடுத்துக்கொண்டு ஜபம் செய்து வருவார்களாகில் அப்பொழுது அவர்களின் மனமானது ஒரே நிலையில் நின்று பிறகு அநேக தின சாதனங்களினால் அந்த ஓர் நிலையும் அற்றுவிடும். மனதை ஒரே நிலையில் நிறுத்துவதற்காக இதுவரையில் சொல்லிய மந்திரங்களை ஜபம் செய்து வர வேண்டும். அரசனாய் வந்து பிறந்த இந்த யோகிக்கு யோகத்தை விட மேற்படியில் இருக்கும் ஞானியாகப்பட்டவன் வந்து உபதேசம் செய்ய வேண்டும். அப்படி ஞானியாய் இருக்கப்பட்டவன் வந்து உபதேசம் செய்யாவிட்டால் ஈஸ்வரனே வந்து அவ்வரசனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். ஆதலால் இனி ஈஸ்வரனே குருவாய் வந்து அரசனுக்கு உபதேசம் செய்ய போகின்றார். அரசனுக்கு உபதேசம் செய்ய வந்த பண்டிதர்கள், வித்வாம்சர்கள் முதலானவர்களை எல்லாம் அரசன் தோல்வி அடையும்படி செய்து அவர்களை எல்லாம் சிறையில் போட்டு தன் அரண்மனைக்கு சென்றான். மறுநாள் காலை 8 மணிக்கு விகார ரூபமாய் வரப்போகும் பரமசிவனால் உபதேசம் பெற வேண்டும் என்ற கர்மம் அவ்வரசனுக்கு இருந்தபடியால் மறுநாள் காலை 6 மணிக்கெல்லாம் அப்பியங்க ஸ்நானம் செய்து எதையும் சாப்பிடாமல் தன் கொலு மண்டபத்திற்கு சென்று ரவரத்ன சிம்மாசனத்தின் மீது அரசன் போய் உட்கார்ந்தான். ஒருவன் சரீரத்தில் அணிந்திருக்கும் நிஜார் என்றால் கால் சட்டை சொக்காய்களுக்கு எப்படியோ நெருப்பு தீப்பட்டு சரீரமெல்லாம் பற்றி எரியும் பொழுது ஜலத்தில் போய் குதிப்பதற்காக ஜலத்தை தேடிக்கொண்டு அவன் எப்படி ஓடுகின்றானோ அதுபோல அரசனது சரீரத்திற்கும் மிகவும் எரிச்சலுண்டாய் இன்னும் குரு வரவில்லையே ஹா என்று கதறி சில நேரம் சிம்மாசனத்தின் மீதே மூர்ச்சையாய் சாய்ந்திருந்தான். அரசன் சபைக்குள் போகும் பொழுது வாசல் படியில் காத்து கொண்டிருக்கும் சேவர்களுக்கு அரசன் எவ்வாறு ஆக்ஞாபித்தான் என்றால், சேவகர்களே, எந்த திகம்பரியாயிருந்த போதிலும் அல்லது குஷ்டவியாதியினால் கை கால்கள் குறைந்து அதிலிருந்து சீழ் ரத்தம் ஒழுகி கெட்ட நாற்றமுடையவனாயிருந்த போதிலும் சரி, அல்லது கட்ட வஸ்திரமில்லாமல் கிழிந்த கந்தல்களை கட்டி கொண்டு வந்த போதிலும் சரி, அப்படிப்பட்டவர்களை எல்லாம் தடை செய்யாமல் என்னிடம் அனுப்பிவிடுங்கள் என்று முந்தியே சேவர்களுக்கு அரசன் ஆக்ஞாபித்திருந்தான். அப்பொழுது அரசனது ஆக்ஞையைப் போல் எல்லோரையும் அரச சபைக்குள் அனுப்ப சேவகர்கள் மிகவும் ஜாக்கிரதையாய் வாசற்படியில் காத்திருந்தார்கள். இங்கு இப்படி இருக்க சிம்மாசனத்தின் மேல் மூர்ச்சையாய் விழுந்திருந்த அரசன் மூர்ச்சை தெளிந்து எழுந்து மறுபடியும் சரியாய் உட்கார்ந்தான். அப்பொழுது அங்கு ராஜசபையில் இருக்கப்பட்டவர்கள் எல்லோரும் நிசப்தமாய் இருந்தார்கள். இன்னும் 5 நிமிடத்திற்குள் பரமசிவனானவர் குருவாய் வந்து அரசனுக்கு உபதேசம் செய்ய போகின்றார். இதற்குள் அரசன் இவ்வாறு சொல்கின்றார்: இன்னும் யான் குரு உபதேசம் அடைய எவ்வளவு காலம் செல்லுமோ என்று மிகவும் வருத்தத்துடன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது 5 நிமிடங்கள் ஆயிற்று. 5 நிமிஷங்கள் ஆன உடனே பரமசிவனானவர் மிகவும் கருத்த சரீரத்தை பிரித்து கந்தல் கந்தலாய் கிழிந்திருக்கும் பழைய அழுக்கு துண்டு வஸ்திரத்தை சிரசில் சுற்றி கொண்டு பீஜங்கள் காணும்படி கௌபீனத்தை கட்டி அரசனுக்கு எதிராய் வந்து கொண்டிருந்த போது
விகார வேஷத்துடன் அரசனுக்கு எதிராய் வருபவரை எதிர்கொண்டு அழைத்து வரவேண்டும் என்று அரசனுக்கோர் எண்ணம் உதித்தது. அப்படி எண்ணம் உதித்தவுடன் அரசன் சிம்மாசனத்தை விட்டு எழுந்து கீழே இறங்கப் போனான். அப்பொழுது வேஷதாரியாகிய பரமசிவன் தனது வலது கையை மேல் தூக்கி அரசனை பார்த்து நில் என்று ஒரு சப்தம் போட்டு அந்த க்ஷணமே மறைந்து விட்டார். இட்ஸ் அ லாங் சாப்டர், பெருசாக இருக்கு இந்த சாப்டருங்கிறதுனால இன்னைக்கு நான் இதோட நிறுத்திக்கிறேன். பேஜ் நம்பர் 139 நில் அப்படிங்கிறதோட நிறுத்தியிருக்கேன். நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஆத்மா நமஸ்தே.